எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு கிரக பயிற்சிகள் ஏற்படும். அதாவது சனி பகவான் பயிற்சி, குரு பகவான் பயிற்சி, ராகு கேதுவோட பயிற்சி. இந்த பயிற்சி காலங்கள்ல இந்த 2025ஆம் ஆண்டு ராசிகள் 12 லக்ன ராசிக்கும் எப்படி எல்லாம் இருக்கும், அவனுடைய பார்வை பலன், அவனோட கிரகத்தோட தன்மைகள் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்னன்னு சொல்லி எங்க 2 பேரோட அனுபவத்திலையும் எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கோம். இவங்க பெயர் குரு கனிமொழி மேடம். கொல்லம்பாளத்துல இருக்காங்க. ஒரு 15 வருஷமா அவங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய பெயர் மீனாட்சி வெங்கடேசன். நான் ஈரோட்டில் இருக்கேன். எங்க அனுபவ கருத்துக்களை மட்டுமே இங்க வந்து பகிர்ந்துக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் அது உங்களுக்கு உண்டான வழிவகுக்கும். ஆனா இந்த கோச்சார பயிற்சியோட பலன்கள் என்னன்னு எங்க அனுபவ கருத்துக்களை உங்களுக்கு நாங்க பகிர்ந்துக்கிறோம். மேடம் வணக்கம். வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஈரோடு குரு கனிமொழியின் அன்பான வணக்கங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு 3 கிரக பயிற்சி ஏற்படுது. இப்ப நம்ம அனுபவ கருத்துக்களை பொதுமக்களுக்கு நம்ம பகிர்ந்துக்க வந்திருக்கோம். நீங்க மேசராசிக்கு உங்க அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதாவது இப்ப 2025ஆம் ஆண்டு வரப்போற 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சிகள் நடக்குது. அதாவது ராகு கேது பெயர்ச்சி, அதே மாதிரி சனி பெயர்ச்சி, அதே மாதிரி குரு பெயர்ச்சி. இது 3மே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான விஷயம். அதாவது முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள்னு சொல்லலாம். இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 1 வருட காலம் இருப்பாரு, ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. அதே மாதிரி ராகு கேது பாத்தீங்கன்னா 18 மாதங்கள் இருக்கும். சனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 to 3 வருட காலங்கள் இருப்பாங்க. இவங்க வந்து அதாவது 2025 மார்ச்ல வந்து சனி பகவான் கும்பத்துல இருந்து மீனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி ராகு பகவான் வந்து மீனத்துல இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இந்த 3 பயிற்சிகள் மிகப்பெரிய பயிற்சிகள் மிகப்பெரிய அதிர்வலைகளை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஏற்படுத்த போகுது. மிகப்பெரிய ஒரு சிலருக்கு திருப்பு முனைகளாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல பார்க்கும்போது நம்ம மேச ராசிக்காரங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்திட்டாலே அவங்க மேக்சிமம் வந்து ஒரு 90% அவங்க பிரச்சனையிலேருந்து விடுபட்டுருவாங்க இல்லையா? அதனால மேசராசிக்கு பார்ப்போம். நினைச்ச உடனே நடக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடு கொண்டவர்களா இருப்பாங்க. ரொம்ப கோபம் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இந்த ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு, பரணி இருக்கு, கார்த்திகை இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எந்த மாதிரி இருப்பார்கள் அப்படிங்கிறத அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ராகு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாசத்துக்கு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்து தனது பார்வை வந்து மேச ராசியில செலுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக மேசத்திற்கு 2ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அதே மாதிரி குரு பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அதாவது 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அதே மாதிரி 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. 9ஆம் பார்வையா 11ஆம் இடத்தை பார்வை செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேது. இந்த கேது பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்திற்கு வராரு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு. இப்ப இவங்க எந்தெந்த மாதிரி விஷயங்களை கவனமா இருக்குன்னா, இவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த காலகட்டம் 1.5 வருட காலகட்டம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்துல குழந்தைகளை விட்டு பிரியக்கூடிய
இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனமுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி வாக்குல வந்து இவங்க எச்சரிக்கையா இருக்கணும். மிகப்பெரிய பேராசை வந்து இவர்களுக்கு பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால வந்து இவங்க ஆசையை வந்து கட்டுப்படுத்தி இருக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சுய ஜாதக அமைப்புப்படி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்களுக்கு வெளிநாடு தொடர்புடைய தொழில், வெளிநாடு ஃபாரின் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வருகிறார். 3ஆம் இடம் மிதுன ராசிக்கு வரார். அப்ப வந்து இவங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய முயற்சியின் மூலம் வெளிநாடு கிடைச்சதுன்னா போகலாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து போகிறது கண்டிப்பா செட் ஆகாது. கண்டிப்பா இவர்கள் ஏமாறக்கூடிய நிலைமைக்கு ஆளாவார்கள். அதே சமயம் பாத்தீங்கன்னா ராகுவும் தனது 9ஆம் இடத்தை பாக்குறதுனால பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தை வழியில சில உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவ செலவுகள், பணம் விரயமாகக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கும். நினைச்ச மாதிரி பெண் அமையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த 1 வருட காலம் ஒரு திருமணம் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலர் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகளை இந்த காலகட்டத்துல எடுக்காம இருக்கிறது வந்து நல்லது. ஏன்னா சில தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால குழந்தைகள் அபார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து வெளியூர் பயணங்கள், லேடிஸ் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால மிகுந்த கவனமுடன் எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி இரவு நேர பிரயாணங்களை மெயினா இவங்க தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா செல்போன் பேசிட்டு அசால்ட்டா வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது இவங்க ரொம்ப கவனமா எச்சரிக்கையுடன் இருப்பது மிக சிறப்பு. எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது. இவங்க வந்து எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க திருச்செந்தூர் வழிபாடு செய்யறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க காவல் தெய்வ வழிபாடு இவங்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஷபராசியை பற்றி நம்ம ஈரோடு மீனாட்சி மேடம் அவர்கள் பேசுவாங்க. அவங்களுக்கு கருத்துக்களை அவங்க சொல்லுவாங்க. ரிஷபம், இது 1 வருஷ காலம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதியான குரு பகவான் வந்து ஒரு வழி பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் அவங்க. ஏன்னா எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தடை கொடுக்கக்கூடியது தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியான கிரகம். சுக்கிர பகவானுடைய ஆட்சி வீடுங்க, சந்திர பகவானுடைய உச்ச வீடு. இதுல வந்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் அந்த நட்சத்திரங்கள் உள்ள இயங்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி இருப்பீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, குடும்பத்துக்காக தான் எல்லா விஷயம் செய்வீங்க. ஆனா உங்களை குடும்பத்துல பாராட்டவோ, உங்களை வந்து ஒரு பங்கு எடுத்துக்கவோ செய்ய மாட்டாங்க. ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் குடும்பத்தோட எண்ணம் உங்களை விட்டு எப்பவுமே போகாது. ஓடி ஓடி உழைப்பீங்க, தேடி தேடி சேர்த்துவீங்க. ஆனா உங்களோட அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்க ஃபேமிலிக்குள்ள கிடைக்காது. ஆனா அதை பத்தி நீங்க கவலையும் பட மாட்டீங்க. ஏன்னா ரிஷபம்னா காலபுருஷருக்கு 2 குண இடம் இல்லையா? குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுக்கிர பகவான் சந்திர பகவானுடைய ஆட்சி உச்ச வீடா இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க திடகாத்திரமா தெளிவா நீங்க வந்து முடிவெடுப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. சரி, இப்ப அஷ்டமாதிபதியான குரு பகவான் இந்த வருஷம் வந்து போன வருஷம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டார். இப்போ விலகி போறார். அப்ப அஷ்டமாதிபதியான கிரகம் 2ஆம் இடத்துக்கு வரார் குரு பகவான். அங்க வந்து 5வது பார்வையா உங்க 6ஆம் இடத்தை பாக்குறாரு. செய்யக்கூடிய தொழில் சிறப்பா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா அதுல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல வந்து உங்களுக்கு யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகள் எடுங்க. வெளிநாடு போகணுமா, அதற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா நீங்க செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்க அப்படின்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க. ஜாமீன் போட்டாவோ வாக்குறுதி கொடுத்தாவோ இந்த 1 வருஷம் சிரமம். ஏன்னா அஷ்டமாதிபதியான கிரகம் ராசிக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை. ஆனா 2ஆம் இடங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானமா இருக்கு. அப்போ ஒருத்தருக்கு வாக்கு கொடுக்கறதாவோ இல்ல உங்க சொத்துக்கள் உங்க மேல இருக்கக்கூடிய யாருக்காவது வச்சு கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தரீங்க, யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கையெழுத்துன்னு ஒண்ணு போட்டுட்டீங்கன்னா உங்க தலையெழுத்தே இந்த வருஷம் மாறிடும். ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். அப்ப தேவையில்லாத வம்பு வழக்குக்குள்ளார நீங்க போகக்கூடாது. உதவிகள் பண்ணும்போது கூட இந்த காலகட்டம் மிகவும் கவனம் தேவை. சரி, ரொம்ப சொந்தக்காரா இருக்காங்க, இல்ல ரிலேஷன் அவங்க நம்ம செஞ்சே ஆகணும், நம்ம கிட்ட இருக்கு, அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சொத்து வீடு அந்த பத்திரத்தை வச்சு வாங்கி தரலாமா? அதுவும் கூடாதுங்க. உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த காலம் உங்ககிட்ட கேட்டு நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே வந்து கையை பிடிச்சி அழுவாங்க. உங்ககிட்ட இருந்தா கொடுங்க.
நீங்க கொடுக்கக்கூடிய உதவி, செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அது எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க எப்படிப்பட்ட உதவி பண்ணணும்னு இந்த வருஷம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ராகு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவானும் லாபத்தில் இருந்தாலும் உங்க ராசியை பார்க்கிறார். இலகிய மனசுதான் உங்களுக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதனால இந்த வருஷம் எச்சரிக்கை அப்படிங்கிறது உதவிகள், கவனம் கவனம் கவனம். சரி, 4வது வீட்டுல வந்து கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வந்து 2வது பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். யாருக்கும் சாபம் கொடுத்துடாதீங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா கேது பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது குரு பகவானை பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஞான குரு ஞான கேதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப 2ஆம் இடம் உங்களுக்கு பலமாகுது. உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருந்தாலும் கூட கேது பகவானோட பார்வை இருக்கிறதுனால ஃபேமிலியே நிகழ்ச்சி நடக்கும். திருமண யோகமா நடக்கும், வைபவங்கள் நடக்கும். அதே போல எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். வீடு புதுசா கட்ட வேண்டாம். ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். சொத்துக்கள் சேர்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், இல்லை சொல்ல முடியாது. அதிகமா கடன் வாங்கி லோன் வாங்கி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அந்த இடத்துல கவனமா இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டுல ராகு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுடைய பதவியில் உயர்வுகள் கிடைக்கும். ஆனா வரக்கூடிய வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆடம்பர செலவுகள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அதுக்கப்புறம் வருத்தப்படணும். உதவியும் ஆடம்பர செலவும் கொஞ்சம் கவனமா இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே பத்தி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தனி ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க. ஆனா 5க்கு உண்டான இடம் புதன் பகவான் நட்பு விழா வர்றதுனாலையும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு யோகமும் நற்பெயரும் நல் மதிப்பும் கண்டிப்பா உண்டு. அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் லைன்ல வந்து அமரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இந்த ஒரு வருட காலம் உண்டு. சரிங்களா? அதே போல முக்கியமா அண்ணன் தம்பி சொத்து இதெல்லாம் வந்து பாகம் பிரிக்கணும், இல்ல அப்பாட்ட வந்து இருக்கு நம்ம கேட்கலாம், இல்ல மாமனார் வழியில வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு வருட காலம் யாராவது கொடுக்கணும் அப்படின்னா உயிர் சொத்தா இருந்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் பண்ணாம வாங்கிக்கோங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல வரும்போது கோர்ட்டுக்கு போகலாம், கேஸ் போடலாம், பஞ்சாயத்து வைக்கலாம் அப்படின்லாம் பண்ணி சொத்துக்கள் வாங்கக்கூடாது. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், கொடுப்பதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கிடைக்கும் போது அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். உங்க சுய ஜாதகத்தில் திசாபுத்தி பலமா இருக்கு அப்படின்னா மிகவும் சிறப்புங்க. சரி, இப்ப ராகு பகவான் 10ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அளவா போடுங்க, அதிகமா போடாதீங்க. உங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்களோட எச்சரிக்கையா கவனமா பழகுங்க. நெளிவு சொல்லி கொடுக்காதீங்க. சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா தொழில்ல தேவையில்லாத சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் மூலமா நீங்க வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதுல கவனமா இருங்க. ஒரு நம்பர் மாறிட்டாலும் பணம் வேற பக்கம் போய் லாக் ஆகும் வாய்ப்பு இருக்கு. அதுல கவனம். உங்களுக்கு பணம் வரணும், ஒரு பிசினஸ் ஒரு ஆர்டர் வரணும்னா யாரையும் நம்பாதீங்க. அந்த இடத்துல நீங்க போய் இருந்து அந்த ஆர்டரை வாங்குறது, அந்த பணத்தை வாங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேலையை கொடுத்துட்டோம் அவங்க செஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி விட்டீங்க அப்படின்னா டிலே ஆயிடும். உங்களுக்கு வரக்கூடிய பணம் அங்க தடை ஏற்பட்டுரும். அதுலயும் கவனம். ஏன்னா 8ஆம் அதிபதியான கிரகமே உங்களுக்கு லாபாதிபதியாகவும் இருக்காரு. அப்ப நஷ்டம் அப்படிங்கிறது மத்தவங்க போனாங்கன்னா லாபம் அப்படின்னா நீங்க போனா, அப்ப நீங்க போயிருந்தீங்கன்னா இந்த வருஷம் லாபத்தை அதிகமா நீங்க எடுக்கலாம். ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 9, 10க்கு உண்டான கிரகம். அவர் லாபத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. தொழில் வளர்ச்சி கட்டாயம் உண்டு. எந்த பிசினஸ் நீங்க பண்ணாலும் அதுல வளர்ச்சி உண்டு. அதுல கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து சிரத்தை எடுத்து தூக்கம், தண்ணீர், உணவு இதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அதே போல சனி பகவானும் குரு பகவானும் ராகு பகவானும் உங்களுடைய 8ஆம் இடத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. நல்லா தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் அப்படின்னு ரொம்ப தூரம் இருக்கும். மேக்சிமம் வந்து அஷ்டமாதிபதி வந்து லக்னத்துல வந்து உட்கார்ந்துட்டா தூக்கத்தை மறந்துருப்பீங்க. நைட் நேரமா வந்து தூங்குறதும் காலைல நேரமா எந்திரிக்கிறது இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. நைட் லேட்டா தூங்கி காலை நேரமா இருக்க உடல் வசதி உங்களுக்கு ஏற்படும் இல்லைங்களா, டயர்ட்லாம் இருக்கும். அதனால தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதனால நேரத்துக்கு தூங்குறது ரொம்ப அவசியம். அப்ப 8ஆம் இடத்தை 3 கிரகம் பார்க்கும்போது அதிர்ஷ்டங்களும் உண்டு. அது எப்ப கிடைக்கும்? உழைப்பு மூலியமா உங்களுடைய முயற்சி அதிவேகமா நீங்க செய்யறீங்கன்னா அதிர்ஷ்டம் உண்டு. மத்தவங்க சம்பாரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் லேசினஸா விட்டீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் கட்டாயம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஸோ நீங்க இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. ஆல்ட்ரேட் மட்டும் பண்ணிக்கலாம் வீட்டை. நீங்க இடம் வந்து புதுசா வாங்கி போறதுக்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம். சரி, இப்ப நீங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சிவன் கோயில் இருக்கக்கூடிய கோசாலைகளுக்கு உங்களால முடிந்த உதவிகள் செய்யுங்க.
மலை மேல் உள்ள முருகர் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருசத பூஜை கலந்துக்கிறது செய்யலாம். அதே போல யாகங்கள்ல போய் நீங்க கலந்துக்கலாம். ஏன்னா 8 குண கிரகம் 2ல வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால பைரவர் யாகம், பிரித்யங்கரா தேவி யாகம், வாராகி அம்மன் யாகம், அந்த அமாவாசை யாகம், பௌர்ணமி யாகம், எந்த யாகம் செஞ்சாலும் உங்களுடைய பங்களிப்பு அவங்க கொடுத்து செஞ்சீங்கன்னா நஷ்டங்கள் ஏற்படாம யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ரிஷபராசினியர்களுக்கு வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசி. இந்த மிதுன ராசி வந்து 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்ம குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை பத்தி அவங்க அனுபவத்துல சொல்லுவாங்க. சொல்லுங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கனாலே அவங்க இயற்கையாவே நல்ல இன்டெலிஜென்ட்டுங்க, சாதுரிய குணம் மிக்கவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தனக்கு சாதகமா பயன்படுத்தி அதில் வெற்றி கொள்ளும் குணம் உள்ளவர்கள். அங்க இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 1, 2, 3 இந்த நட்சத்திரங்கள்லாம் அந்த மிதுனத்துல இருக்கு. இப்ப தன்னுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார். இப்ப இந்த ஜென்மத்துல குரு இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து வெளியே செல்ல முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலைகள் அமைவதற்கு இவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்கிறனால இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவங்க மெயினா பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் வந்து இவங்க எடுத்துக்கணும். அதாவது உணவுப் பொருட்கள்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து 5ஆம் பார்வையா வந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறப்ப இதுவரைக்கும் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், அதாவது சிலருக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கே போயிட்டு வர முடியாத நிறைய தடைகள் இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் நீங்கி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர அருள் வந்து இவங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூளை, அதாவது யாரு வந்து பிரெயினை யூஸ் பண்ணி வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இவங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனை யூஸ் பண்ணி நிறைய, அதாவது குறுக்கு ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி இவங்க வந்து தொழில வந்து நல்லா டெவலப் ஆகக்கூடியவர்களா இருப்பாங்க. அது வந்து இந்த காலகட்டத்துக்கு இவங்களுக்கு மிகுந்த ஹெல்ப்ஃபுல்லா, இந்த ஒரு வருஷம் ரொம்ப மிகுந்த ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக தனது 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்ப இவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் இடத்தை வந்து சனியும் பாக்குறாரு, ராகும் பாக்குறாரு, குரு பகவானும் பாக்குறாரு. அப்ப சனி பகவான் பாக்குறப்ப இவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 8, 9 குடைவர், 8, 9 குடைவர் பாக்குறப்ப இவங்க வந்து தந்தை இவர்களுக்கு முன்னின்று இந்த விஷயங்களை செய்யாமல் இருந்தா கொஞ்சம் வந்து திருமணத்துல போது தந்தை வந்து இந்த விஷயங்களை முன்னாடி நின்று செய்யாம இருந்தா சில தடைகள்லாம் வராம இருக்கும். ஏன்னா தந்தை முன்னாடி நின்னாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா திருமணத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ராகு பகவானும் 9ஆம் இடத்துல வேற இருக்காரா. அப்ப இந்த ராகு பகவானும் 9ஆம் இடத்துல இருந்து இந்த 7ஆம் இடத்தை பாக்குறதுனால திருமணத்திற்கு முன்பான பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தந்தை கண்டிப்பா தலையிட்டா இவங்களுக்கு திருமணத்திற்கு நிற்கக்கூடிய வாய்ப்புகளோ இல்ல தள்ளி போறக்குண்டான வாய்ப்புகளோ இருக்கு. நான் இதை சொல்றேன்னு தவறா நினைச்சுக்க வேண்டாம், ஆனா வேற வழி இல்லை. அதனால தந்தை தலையிடாம இருந்தா இவர்களுக்கு இந்த சுப விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்கும், மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டம் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு பகவான், இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இந்த 3ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பாக்குறப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இரவு பகலும் கண் முழிச்சு பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமா இருக்கும். இரவு நேர பயணத்தை இவங்க தவிர்க்கிறது இவங்களுக்கு நல்லது. இவங்க வந்து கண்டிப்பா வந்து இரவு வேலை வந்து இவங்களுக்கு பேர்டன் அதிகமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல கண் விழிக்காம தூங்குறது நல்லது. இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும். இவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் மெயினா இருக்கும். இரவு நேரங்கள்ல கண் விழிக்கிறதா இவங்களுக்கு அதுதான் வந்து உடல் ரீதியான பாதிப்புகளை தரும். அதனால எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுங்கிறப்ப அந்த பிரச்சனை செய்யாம இருந்தாலே இவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய இதா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக தனது 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப முயற்சிகள்ல சில தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எந்த ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்து அங்க கேது பகவான் வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு.
சனி பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப இவங்க வந்து தாயின் உடல் நலத்திலையும் வந்து அக்கறை செலுத்தணும், அதே சமயம் தன்னுடைய உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்தணும். அப்ப இதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது, இவர்களுக்கு பிரச்சனைனாலே தூக்கம் கண் விழிக்கிறதா அப்படின்னு. அப்ப அதற்குண்டான ஸ்டெப்ஸ் இவங்க எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையோட சூழ்நிலையை வந்து இவங்க மாத்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு பகவானும் தன்னுடைய 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப அந்த ராகு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறப்ப அவங்களுக்கு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சகோதர உறவுகளோட கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கும், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதுவரைக்கும் நல்லா ஒற்றுமையா இருந்தா கூட இதற்கு மேல சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், ராகு பகவான் பாக்குறப்ப அங்க கேது வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு, கண்டிப்பா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கவனமா எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் தனது 9ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்ப இவர்களுக்கு தந்தையின் மூலம் தந்தையோட சொத்துக்கள் வந்து பிரிச்சு இவங்களுக்கு வரக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும், அதையும் வந்து இவங்க கவனமா பார்த்துக்கணும், நல்லது. ஏன்னா அந்த இடத்துல வந்து குரு பார்க்கிறாரு, ராகும் பார்க்கிறாரு, அந்நிய உறவுகள் மூலம் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவங்க வந்து ரொம்ப கவனமா எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இவர்கள் வந்து ஒரு தடவையாவது வந்து கண்டிப்பா இந்த 1.5 வருஷத்துக்குள்ள காலகஸ்தி போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோயில் சென்று வருவதும் இவர்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி இவங்க குருவாயூர் கோயில் செல்றதும் சிறப்பு. இவங்க இந்த 3 இதுக்கும் ராகு கேது அதாவது சனி, இந்த 3க்குமே வந்து நாங்க இது பரிகாரம் சொல்லியாச்சு. குருவுக்காக குருவாயூர் காத்திராசியில இருக்கனால குருவாயூரை வழிபாடு செய்யறது நல்லது. ராகு கேதுக்காக காலகஸ்தி சென்று வருவதும் சிறப்பு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இவங்க அதாவது 9ல ராகு இருக்காரு, சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு, கர்மஸ்தானத்துல சனி, அதாவது 8, 9 கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்துல இருக்காரு. அப்ப இவர்களுக்கு தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. இப்ப இந்த வழிபாடுகளை எல்லாம் மேற்கூறிய வழிபாடுகளை எல்லாம் செய்து வந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை மிகவும் அமோகமாக இருக்கும். கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம், பூஷ நட்சத்திரம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் உள்ள இயங்கிட்டு இருக்குங்க. அஷ்டம சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு முடியுது, அதுக்காக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். 2வது எடுத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அப்படிங்கும்போது 2வது வீட்டுல கேது பகவானும் அதே 8ஆம் இடத்துக்கு ராகு பகவானும் வராரு. அப்ப அஷ்டம சனியோட தாக்கம் உங்களுக்கு 100% இருக்கு அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% கண்டிப்பா ராகு பண்ணுவார். ஏன் கேட்டீங்கன்னா அஷ்டம ராகு நன்மை தருவாரான்னு கேட்டீங்கன்னா நன்மை தரமாட்டார். சரி, அப்போ இது என்ன பலன் கேட்டீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்தளவுக்கு, இந்த ராசியை பொறுத்தளவுக்கு 6, 9க்கு உண்டான குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல மறைகிறார். அப்போ உங்க பாக்யாதிபதி 12ஆம் இடத்துல மறைவதும் உங்க 7, 8க்கு உண்டான கிரகம் 9ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க சனி பகவான். நீங்க என்ன ஒரு கேட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா கேது பகவானும் அந்த தாக்கம் இருக்கும்போது நெகட்டிவா தோணும், மனசுக்குள்ளார ஒரு பயம், ஒரு குழப்பம் இருக்கும், திருமண தடை இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி காலத்திலையும் கேது பகவானுடைய பார்வை காலத்திலையும் திருமணம் செய்யக்கூடாது, அதனால தவறு கிடையாது. ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் திருமண யோகம் உண்டு. 2வது வீட்டுல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகு கேதுவோட திசா புத்திகள் அடக்குது அப்படின்னாவோ உங்க சுய ஜாதகம் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கும் இன்னைக்கு கோச்சாத்து இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கும் பார்வைகளோ சம்பந்தங்களோ இருக்கு அப்படின்னாவோ 7 அதிபதி தான் உங்க திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அதுக்கு ராகு கேதுவோட தாக்கமோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலும் கூட திருமணத்தை கவனமா பண்ணுங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வாழ்க்கையில வந்து ஒரு தடவை தான் பண்ணணும். தேவையில்லாத மன கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா 2ஆம் இடத்துல வந்து கேது உட்காரும் போது பாத்தீங்கன்னா கேது பகவான் ஞான கிரகம், ராகு பகவான் பாத்தீங்கன்னா அதிகமாக ஆசையை தூண்டும் கிரகம். அவர் 8ல போய் உட்கார்ந்துட்டார். 8ல போய் ஆசைக்குள்ள கிரகம் உட்கார்ந்தா கிடைக்குமா? உங்களுக்கு கிடைக்காது. தடைக்குண்டான கிரகம் 2ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து என்ன ஆகும்? குடும்பம், தனம், வாக்கா தடை ஏற்படும் இல்லைங்களா? அப்ப எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். திசா புத்திகள் சிறப்பா இருக்கு அப்படின்னா ரொம்ப நன்மைங்க. ஏன்னா 4 கிரகத்தோட தாக்கமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50% வந்து மைனஸா இருக்கு. திசா புத்தி பலமா இருக்கு அப்படின்னா ஓகே சிறப்பு. ஆனா அதற்கு உண்டான வழிபாடு முறைகள் எடுத்துக்கும் பொழுது ஆன்மீகம் ஒன்றுதான் நமக்கு வழிகாட்டுதல். அந்த விஷயத்த கையில எடுத்தீங்க அப்படின்னா ஒரு இந்த 50% இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு 20% வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த 30% பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் அனுபவிச்சா நம்ம அனுபவம் கிடைக்கும் போதுதான் நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை ஒரு பாடமா இருக்கும். சரி,
இப்ப வந்து 9ல வந்து சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை 7வது பார்வையை பாக்குறாரு. அதே போல உங்க 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்யறார். அதே 4ஆம் இடத்தை உங்களுக்கு கேது பகவானும் பார்வை செய்யறார். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா, தந்தையோட தாயோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வச்சுக்காதீங்க. குழந்தைகளை கொண்டு போய் ஹாஸ்டல் விடாதீங்க. டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க. அதே போல யமகண்ட நேரத்தில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்கேற்றி வச்சு தினந்தோறும் வழிபாடு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதே விநாயகர் ஆலயம் பக்கத்துல இருக்கு அப்படின்னாவோ யமகண்ட வேலையில போய் ஒரு விளக்கேத்தி வழிபாடு எடுத்துக்கோங்க. அது மத்தியானம் கூட வரும். காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள எப்ப வேணாலும் யமகண்ட வேலை வரும். அதை நீங்க தினந்தோறும் காலையில பார்க்கணும். எதுக்குங்க? மேக்சிமம் ராகு திசையோ கேது திசையோ நடந்துட்டு இருக்கும் பட்சத்தில் அவங்க இந்த கேதுக்குண்டான யமகண்ட வேலையை வழிபாடு எடுப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா ஆன்மீக வழிபாடு ஒண்ணுதான் இந்த கடகத்தை பொறுத்தளவுக்கு சேவ் பண்ணி ஆகணும். அப்ப நான் சாமி கும்பிட மாட்டேன், நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதையும் இங்க நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை விட்டு வெளியே வர்றதை நம்ம யோசிக்கணும். அப்ப புதிய முயற்சிகள், உங்களுக்கு திறமை இருக்கு, உங்களுக்கு அனுபவம் இருக்கு அப்படின்னா தாராளமா செய்யுங்க. அனுபவம் இல்லாத விஷயத்தையோ புதுசா நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தையோ செய்யக்கூடாது. ஏன்னா அஷ்டமர் ஆகுங்கும் போது விபரீத பிரச்சனையை கொடுத்துருவார். நண்பர்களை நம்பி நீங்க பணம் கொடுக்கறதோ அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி ஒரு முதலீடுல போறதும் கூடாது. தேர்ட் பர்சன்ஸை நம்பி எந்த விஷயத்த பண்ணாலும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா பாக்யாதிபதி என்னன்னா உங்களுக்கு வந்து பலன்ல மறைஞ்சிட்டார். அதே மாதிரி அஷ்டமாதி சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு பாக்யஸ்தானத்தில். அப்ப இங்க பாக்கியம் விரயம் ஆயிடுச்சு, இங்க 8க்குண்டான கிரகமும் பாக்கியம் ஆயிடுச்சு. அப்ப 2 விஷயத்தையும் பார்க்கும்போது யோசிச்சு கவனமா செய்யுங்க. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா யாராவது ஐடியா கேளுங்க. ஐடியா கேட்டு நீங்க செய்வதன் மூலமா சிறப்பா இருக்கும். எல்லாரோட மனசுலயும் கஷ்ட நஷ்டங்கள் கட்டாயம் இருக்கும். இது ஒரே வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள், வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம், அதுவும் நீர்நிலை இருக்கு அப்படின்னா அந்த ஆலயங்கள் உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்க ஊர் பக்கத்துலயோ எங்க இருக்குன்னு நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. அது கிடைச்சது அப்படின்னா இந்த 1 வருட காலம் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியா பிடிச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் போய் சரணாகதி அடைகிறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அதே போல முக்கியமான விஷயம், மிட் நைட்ல நீங்க ஒரு கெட்ட காரியங்களுக்காக டிராவல் பண்ணாதீங்க. அப்ப எதெல்லாம் கெட்ட காரியம்? ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு மிட் நைட்ல லாங் டிராவல் போறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிட் நைட் டிராவல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை தேடி கொடுக்கும். குடும்பத்தோட போனீங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் நீங்க லாக் ஆகிக்கிறீங்க. அப்ப இரவு 8 மணி முதல் காலை எடுத்துக்கோங்க. காலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி வரைக்குமே அதிகமா டிராவல் பண்ணாதீங்க. மிட் நைட் டிராவல் உங்களுக்கு பிரச்சனை, கையில பணத்தை நகை எடுத்துட்டு போனீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல கொடுங்க. 8ஆம் மணி ஆகும்னா திருட்டு சம்பந்தம். இல்ல நீங்க போய் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா உங்க பேர்ல கேஸ் வர்றது, விபத்து ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எப்ப நீங்க வண்டி எடுத்தாலும் வண்டியை தொடச்சிட்டு தொட்டு கும்பிடுங்க. ஓம் வாகனாதிபதியே நமகன்னு சொல்லி தொட்டு கும்பிட்டுட்டு வண்டி வாகனத்தை எடுத்து ஓட்டும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். அப்ப வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம், சிவ ஆலயங்களை எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் அதை நோக்கி நீங்க வழிபாடு எடுத்துக்கிறது மிகவும் சிறப்பு. உங்க ஜென்ம நட்சத்திரம் வரும்போது போயிட்டு வாங்க. தாராபலன் பார்த்து போயிட்டு வாங்க. அமாவாசை, பௌர்ணமி அப்படி இல்லை, மேக்சிமம் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ போயிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறந்த வழிபாடாகும். கடகராசினியர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி எப்படி இருக்கும்னு மேடம் சொல்லுவாங்க, நம்ம கேட்போம். மேம் சொல்லுங்க. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 2025 உங்களுக்கு மார்ச்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டகராகு, அஷ்டம சனி, லாபகுரு. இது வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்தவர் வந்து இப்பொழுது அஷ்டம சனியாக மாறப்போறார். இந்த 7ஆம் இடத்துல ராகு வராரு. அப்ப சனி வந்து உங்களுக்கு 8க்கு போறாரு, ராகு வந்து 8லேருந்து 7க்கு ராகு வராரு. இப்ப நீங்க இன்னுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்நிய உறவுகள், அதாவது முகம் தெரியா ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட வந்து நீங்க கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாற்று இதம், மாற்று மொழியினர், இந்த மாதிரி சார்ந்தவர்கள் கிட்ட வந்து நீங்க கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர்களிடம் நீங்கள் ஏதாவது ரகசியங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அதுவே உங்களுக்கு பிரச்சனைக்கு உரியதா மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு
அதாவது சிம்ம ராசிக்கு எத்தனை குடையவர்? 6 7 குடையவர். அப்ப கணவன் மனைவி உறவுக்குள்ள சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத வீண் சந்தேகங்களும் சங்கடங்களும் வரும். அதே மாதிரி வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நீங்க ரொம்ப கவனமுடன் செல்ல வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கவனமுடன் இருந்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு குரு என்னவா வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 8 குடையவரா வராரு. அப்ப குழந்தைகள் மூலம் உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் இருக்கும். குழந்தைகளுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய ஆசைகளை உங்க குழந்தைங்க நிறைவேற்றுவாங்க. அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தைகள் மூலம் அதிர்ஷ்டம் வரும். அப்ப 7ஆம் பார்வையா பாக்குறப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்கு பேச்சுவார்த்தையில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகும். அது காணாம போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமா உபயோகிக்கணும். இல்லைன்னா அதனால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் நட்புகள் வந்து பகைவர்களா மாறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப உங்களுடைய கம்யூனிகேஷன் 2க்கு 2 தான் கம்யூனிகேஷன். அப்ப இது வரைக்கும் இல்லாத உங்களுடைய ஸ்கில் வார்த்தை ஜாலம் வந்து இன்னும் நல்ல டெவலப் ஆகும். அடுத்தவர்களை ஈர்க்கிற மாதிரி பேசக்கூடிய அமைப்பை பெறவங்களா இருப்பீங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். பணம் நல்லா சம்பாதிக்கும் யோகம் இருக்கும். அது நல்ல விஷயங்கள் வந்து நிறைய வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டம் குருனால இவங்களுக்கு கிடைக்க போகுது. 5 8 குடையவரா இருந்தாலும் இவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை, ஏன்னா பார்க்கும் பார்வைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. அதனால இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். திருவண்ணாமலை பௌர்ணமி தரிசனம் செய்வது இவர்களுக்கு மிகுந்த சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவையாவது கண்டிப்பா அதாவது காலகஸ்தியும் சென்று வருவது நல்லது. ஏன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் வீழ்த்திட்டு இவங்க வாழ்க்கையில நல்ல டெவலப்மெண்ட் முயற்சிகளோட இருக்கலாம். நான் இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும்.